Okay, students, let's start today's session. Shall we start the session? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. In our previous class, we discussed about theories of failure, right? Can anyone explain why do we need this theories of failure? யாராவது சொல்ல முடியுமா? தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்னால என்ன அப்ளிகேஷன் வைஸ் என்ன யூஸ்? தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்னால ஃபெயிலியர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். நம்ம என்னென்ன ஃபெயிலியர் ஆகணும் ஒரு ப்ரீஃப் பாயிண்டா ஒரு 5 இருக்கிறதா அதை பேஸ் பண்ணி நம்மளால ஃபெயிலியர் குறைக்க முடியும். ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபெயிலியர் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? ஆக்சுவலா இந்த தியரியில என்ன தியரிட்டிக்கலா என்னத்தை ஈக்குவேட் பண்றாங்க, என்ன பண்றாங்க? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு அதை வந்து ஈக்குவேட் பண்ணா ஃபெயிலியர் ஆயிடும் இல்லையா? ஈல்டு ஸ்ட்ரெஸ்ல எது மேக்ஸிமமோ அதை ஈக்குவேட் பண்ணா இட் வில் ஃபெயில். ஓகேவா? ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன? அந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ஆக்ட் ஆகக்கூடிய அந்த மெட்டீரியல் தாங்கக்கூடிய அதிகபட்ச ஸ்ட்ரெஸ் அதான் ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஓகேவா? அதை தாண்டனாலே ஆட்டோமேட்டிக்கா த காம்பனன்ட் வில் ஃபெயில். ஓகேவா? இப்ப பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்றது இந்த மேக்சிமமா இருக்கலாம், மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் கூட சொல்லிக்கலாம். இந்த 3 ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல பார்க்கும்போது நமக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் அட் any point in an element is termed as principal stress. இப்போ அந்த maximum principal stress வந்து yield க்கு ஈக்குவேட் ஆனாலே, if it is equal to the yield stress of that particular element நாலே என்ன ஆகும்? The material or element will fail. இப்போ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம்? We are going for safe design. For safe design என்ன பண்றாங்க? yield stress விட கம்மியான ஸ்ட்ரெஸ் வரைக்கும் தான் அதுல principal stress ஆக்ட் ஆகுற மாதிரி they are equating that principal stress to a reduced factor of yield stress. இப்ப ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கு அப்படின்னா, சாரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1 விட அதிகமா இருக்கணும். நான் போன தடவை வந்து கம்மியா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இட் வில் பி மோர் தென் 1 பா. நல்லா யோசிச்சு பாருங்க. நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து when it is equal to yield stressனா என்ன ஆகும்? ஃபெயிலியர் ஆயிடும். இப்ப அதை விட கம்மியாகணும்னா டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ என்ன இருக்கணும்? எஃப்எஸ். எஃப்எஸ் should be greater than 1. போன கிளாஸ் I said it as a lesser than 1 ன்னு சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. ஃபார் சேஃப் டிசைனுக்காக ஈல்ட விட கம்மியாகணும்னா என்ன வேல்யூ இருக்கணும்? எஃப்எஸ். இங்க எஃப்எஸ் வந்து மோர் தென் 1 இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈல்ட டிவைடட் பை சம் வேல்யூ போகும்போது சிக்மா 1 or சிக்மா 2 or சிக்மா 3 whichever is maximum will be lesser than yield stress. ஸோ அப்ப எஃப்எஸ் should be greater than 1. நான் லாஸ்ட் கிளாஸ் less than 1 ன்னு சொல்லியிருந்தேன், தப்பா சொல்லியிருந்தேன். ஓகே, ஜஸ்ட் அந்த டைம்ல ஏதோ சம் எரர் ஆன் மை சைட். ஓகேவா? இட் should be greater than 1 பா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேவா? லெட்ஸ் கேரி ஆன் வித் அவர் சப்ஜெக்ட். இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்துலாம். ஓகேவா? பேஸ்ட் ஆன் yield stress, சாரி தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியரை எப்படி அப்ளை பண்றது? ஒரு காம்போனன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். நோட் எடுத்துக்கோ, கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கோப்பா ப்ராப்ளம்லாம். or else just note it down as a hint at least. உன்னுடைய ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஹிண்டாவது நோட் பண்ணிக்கோ என்ன பண்றோன்றது. ஏன்னா இந்த நோட்ஸ் அப்புறமா பார்த்தாலும் புரியணும். அதுக்கு முதல்ல ஏதாவது நீங்க நோட்ஸ் நோட் டவுன் பண்ணியிருந்தா தான் புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. a bolt which connects 2 flat plates together is subjected to an axial pull. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த 2 பிளேட், இதுதான் சென்டர்ல இருக்கிற போல்ட் இல்லையா? இப்ப இந்த சென்டர்ல இருக்கிற போல்ட்ல என்ன டைப் ஆஃப் லோடிங் கொடுத்துருக்காங்க? ஆக்சியல் லோடிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சியல் லோடிங் இன் த சென்ஸ், ஆக்சியல்னா என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? இட் இஸ் சம்வாட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த போல்ட். எப்பயுமே எந்த காம்போனன்ட்ல ஆக்சியல் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னாலும் அந்த காம்போனன்டோடைய ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த கேஸ்ல ஆக்சிஸ் ஆஃப் தட் போல்ட்.
நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, axial pull of 12,000 Newton and transverse shear in the sense இதுதான் shear 8,000 Newton on both the இது ஆக்ட் ஆகும். ஷியர்னாலே ரெண்டு இடத்துலயும் ஆக்ட் ஆகுறது தான் சொல்லுவாங்க எப்பயுமே ஷியர்னு. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷியர் மீன்ஸ் இட் வில் ஆக்ட் அட் த, அதுவே இப்ப 8,000 4,000 இந்த சைடு 4,000 கிடையாது. என்ன பண்ணிருக்காங்க, இங்கேயும் 8,000 இங்கேயும் ஒரு 8,000 கொடுத்துருக்காங்க. ஷியர்னாலே ஒரே இதா சொல்றப்ப, ஆனாலும் it's not divided, it is the same value will be applied on both the sides. ஓகேவா, parallel ஆக்ட் ஆகுறது தான் ஷியர். ஓகேவா, இப்ப ஷியர் ஆக்ட் ஆகுது simultaneously. the permissible tensile stress of the bolt is, permissible tensileனாலே இதுதான் tensile stress, இதுக்கு மேல போக கூடாதுன்னு சொல்றது தான் permissible tensile stress ன்னு சொல்றாங்க. what is the value, 100 Newton per mm square. சரி, இப்ப பர்மிசிபிளுக்கும் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, பர்மிசிபிள்ன்றது அதால தாங்கக்கூடியது, நம்ம டிவைஸ் பண்றதுதான். இப்ப அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, பர்மிசிபிள் சிக்மா ஒய் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, இப்ப ஈல்டு எவ்வளவு இருக்கும், அப்ப ஈல்டு வில் பி மோர் தென் 100 இருக்கும். ஓகேவா, இப்ப நான் லாஸ்ட் கிளாஸே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்க வெயிங் மிஷின் நீங்க யூஸ் பண்றதுல அதுல போட்டிருக்கிறது அலோவபிள் ஆர் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் தான். சரியா, அலோவபிள்னாலும் பர்மிசிபிள்னாலும் ஒண்ணுதான், எவ்வளவு வரைக்கும் தாங்கும் அப்படின்ட்டு அவங்க டிவைஸ் பண்றது. பட் ஆனா இட் இஸ் கன்சிடரிங் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேவா, இப்ப ஆனா அந்த பர்டிகுலர் மெஷின் எவ்வளவு வரைக்கும் தாங்கும், மோர் தென் 120. இப்போ 120 சொல்லியிருக்காங்கன்னா மோர் தென் 120 அதால தாங்க முடியும்னு இருக்கும். ஓகேவா, வெயிட் லோடு வந்து ஹெவியரா இன்னும் தாங்கும். அதே மாதிரிதான் இங்கேயும், இங்க 100 Newton per mm square is not the yield stress. 100க்கு மேலையும் லோடு அதால தாங்க முடியும் இந்த பர்டிகுலர் போல்ட்டால. ஓகேவா, இதுல அதான் சொல்றாங்க பர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் போல்ட் வந்து, டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் போல்ட்னு சொல்லும்போது 100 Newton per mm square பாத்தீங்கன்னா இதுதான் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். அண்ட் பாய்சான்ஸ் ரேஷியோ இஸ் 0.3. பாய்சான் ரேஷியோன்றது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இதுல படிச்சிருப்பீங்க. டிட்டர்மைன் த டயாமீட்டர் ஆஃப் த போல்ட், டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்ப டயாமீட்டர் கொடுக்கல, அவங்க கொடுத்துருக்கிறது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராப்ளத்துல லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி இல்ல. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, they have given you the சிக்மா ஒய், இந்த சைடு சிக்மா ஒய் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த சைடு மத்த எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, மத்த எல்லாமே கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான டயாமீட்டர் கொடுக்கணும். பட் ஆனா கொடுக்கல, ஸ்ட்ரெஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. லோட் பை ஏரியா வச்சு நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கால்குலேட் பண்ணலாம். அடுத்தது என்ன கால்குலேட் பண்ணலாம், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணலாம். அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆல் த 3 ஸ்ட்ரெஸ்ஸஸ். அதை பேஸ் பண்ணி என்ன தியரிஸ் இருக்கு, 5 தியரிஸ் இருக்கு இல்லையா, 5 தியரிஸ்லயும் டயாமீட்டர் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா ஏதாவது ஒரு தியரியில கால்குலேட் பண்றதே தான் எல்லாத்துக்கும் சேம் டயாமீட்டர் தான் வேல்யூ வரும், இல்ல நியரரா வரும். ஓகேவா, இப்ப நம்ம இங்க கொஸ்டின்ல அவங்க எனி ஒன் தியரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க ஒரு தியரியில கால்குலேட் பண்ணா முடிஞ்சிடும். பட் இன் கொஸ்டின் they have asked you to calculate using all the 5 theories of failure. இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஆக்சியல் லோட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் ஷியர் லோட். ஷியர் லோடு தான் இதெல்லாம். லோடு தெரியும், நமக்கு ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிக்கலாமா, லோட யூஸ் பண்ணி. லோடு தெரியும்னா we can calculate the stress. இந்த கேஸ்ல ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பெர் யூனிட் ஏரியா. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோமா, டைரக்ட் லோட் இது வந்து டைரக்ட் லோட் மாதிரி. ஆக்சியல் எல்லாமே எப்பயுமே டைரக்ட் லோட் எடுத்துப்போம். இதுல என்னென்ன லோடிங் நடக்குதுன்னு சொல்ல முடியுமா, இது வந்து ஆக்சியல், இது ஷியர். வேற ஏதாவது நடக்குதா, பெண்டிங் ஏதாவது இருக்கா, இதுல பெண்டிங் டார்ஷன் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல இல்லையா. இதுல ரெண்டு டைரக்ட் மாதிரி தான் இதுவும். பட் இது டைரக்ட்னு சொன்னோம்னா இது ஷியர்னு சொல்லணும். ஓகேவா, ரெண்டு ஸ்ட்ரெஸ் தான் ஆக்ட் ஆகுது. சோ நம்ம இதுல பெண்டிங்லாம் இல்ல இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும். சோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க, எல்லாத்துக்குமே we have to find out the diameter of bolt தான் by all the 5 theories. ஒரு தியரிக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தியரி எடுத்துக்கிட்டோம்னா we have to calculate the sigma 1 and sigma 2 இல்லையா. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும். மேக்ஸிமம் மினிமம்க்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? நம்ம அதை படிச்சிருக்கோம், ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபார்முலா என்ன, சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 1,2. டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.2ல இருக்கு. சிக்மா 1,2 ஈக்குவல் டு 1ன்றது மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ், சிக்மா 2ன்றது மினிமம். இங்க பிளஸ்க்கு பதிலா மைனஸ் யூஸ் பண்ணா இட் இஸ் மினிமம், அவ்வளவுதான்.
இதுல நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, சிக்மா எக்ஸுக்கு தேவையானது கொடுத்துருக்காங்க, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. டவ் எக்ஸ் ஒய் என்ன யூஸ், எதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும்? டவ் எக்ஸ் ஒய்னா என்ன, டவுனாலே ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லையா? இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ 8000 கொடுத்துருக்காங்களா, அதுக்கான ஸ்ட்ரெஸ் லோடு. இந்த 8000 பேஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணலாமா? டவ் எக்ஸ் ஒய் நமக்கு சிக்மா எக்ஸ் கால்குலேட் பண்ணணும், சிக்மா ஒய் கால்குலேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வரும், சிக்மா எக்ஸ் ஆர் சிக்மா ஒய் கால்குலேட் பண்றப்ப நமக்கு சிக்மா எக்ஸ் இல்ல ஒய் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், ஏன்னா ஒரு டைரக்ஷன்ல தான் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. சோ we can calculate that. ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடணும். 12000 நியூட்டன்னால வரக்கூடிய டைரக்ட் ஸ்ட்ரெஸ் என்ன, லோட் பர் யூனிட் ஏரியா. இங்க ஏரியாக்கு என்ன தேவைப்படும், டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் தேவைப்படும். பட் நமக்கு அதுதான் கொடுக்கல இல்லையா? சோ we have to keep it as it is. d ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும், மத்தது மட்டும் வச்சு you have to solve it. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்லைடு நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் எடுத்தது நான் நோட்ஸ் சாரி பிடிஎஃப் போட்டிருக்கேன், கூகுள் கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸுக்கு. பேரலா கூட ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஏதாவது வேணும். அது இன்னொரு விண்டோ லேப்டாப் யூஸ் பண்ணா. ஓகே, இப்ப டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாமா இதை பேஸ் பண்ணி? பட் நமக்கு என்ன தெரியல, என்ன கொடுக்கல ப்ராப்ளத்துல, டயாமீட்டர் கொடுக்கல. நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும், டயாமீட்டர் தான் கால்குலேட் பண்ணணும். சோ அன்னோன் பாராமீட்டர் டயாமீட்டர் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஓகேவா, அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுமா? யாராவது நோட் பண்றீங்கன்னா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போல. யாராவது நோட் டவுன் பண்றீங்களா இந்த ஸ்லைட்ல? என்ன எடுத்துக்கோங்க, ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கோங்க, நோட் டவுன் பண்ணுங்க. யாராவது எழுதுறவங்க எழுதுறதுன்னா எழுதுங்க. ஓகேவா, சாட்ல போடுறீங்க. ஓகே, எஸ் சார். எதுக்கு சார் தெரியல, சரி ஓகே. இந்த ஸ்லைட் நோட் பண்ணிக்கோங்கப்பா, யாராவது நோட் பண்றீங்க. எல்லாரும் கூட நோட் பண்ணலாம் பெட்டர், ஏன்னா உங்களுக்கு நீங்க நோட்ஸ்ல எழுதுறதுதான் உங்களுக்கு கடைசியில ஹெல்ப் ஆகும். நோட்ஸ் பாக்குறப்ப புரியணும் முதல்ல, நீங்க எழுதுறப்ப உங்களுக்கு மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ ட்ரை டு நோட் இட் இன் யுவர் நோட்ஸ். எப்படியும் இந்த யூனிட் முடியறப்ப நான் நோட்ஸ் கேட்பேன், எனக்கு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் கூகுள் கிளாஸ் ரூம்ல. அதனால இப்பையில இருந்தே எழுத ஆரம்பிச்சிருங்க, அப்புறம் மொத்தமா உட்காந்து எழுதுற மாதிரி இருக்கும். போல்ட் which connects two plates, ஆல்ரெடி அதுதான் 2 plates இருக்கு, அதுல போல்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க. எப்பயுமே போல்ட் ரிவெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் வரும். எப்பயுமே போல்ட் நட்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். பிகாஸ் 2 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸை அது ஜாயின் பண்ணும்போது அந்த ரெண்டு சைடுமே ஏதாவது லோட் ஆக்ட் ஆகும்போது இட் வில் காஸ் சம் ஷியர் இன் தட் பர்டிகுலர் போல்ட் ஆர் ரிவெட் எலமெண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுமா? யாராவது எழுதுறீங்கன்னா எழுதுறேன்னு சொல்லுங்க போதும். ஓகே ஓகே, எப்பயுமே கிவன்ல அவங்க டயக்ராம் கொடுக்கலன்னா யூ ஹேவ் டு டிரா இட் யூசிங் யுவர் லாஜிக் திங்கிங் தான். சரியா, இந்த ப்ராப்ளத்துல டயக்ராம் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, பட் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா இந்த டயக்ராம் இந்த டேட்டாஸை பொறுத்து வச்சு நம்மளே டயக்ராம் வரையலாம். ஆக்சியல் புல்னாலே போல்ட்டோட ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ்னாலே இட் இஸ் ஆக்டிங் parallel ஓவர் த போல்ட்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே parallel இருக்கு பாத்தீங்களா, ஆப்போசிட் அண்ட் parallelனா தான் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஃபோர்ஸ் இந்த கேஸ்ல ஸ்ட்ரெஸ் இதனால காஸ் ஆகும். ஓகேவா, இப்ப நம்ம டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும், ஷியர் ஸ்ட்ரெஸ். இப்போ இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ல லோட் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது பை தெரியும், 3.14 என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஏரியால டயாமீட்டர் நமக்கு கால்குலேட் பண்ணணும். So the unknown parameter is diameter. It will be always the unknown parameter throughout this problem. ஏன்னா அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, shall we move to the next slide? இப்போ இங்க பாய்சன் ரேஷியோ எது கொடுத்துருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
பாய்சான் ரேஷியோ இந்த ப்ராப்ளத்துல பாய்சான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பாய்சான் ரேஷியோ யூஸ் பண்ணல எந்த ப்ராப்ளத்துலயும், ஏன்னா அதெல்லாம் பேசிக் பிரின்சிபல் செஸ் ப்ராப்ளம். இப்போ நம்ம தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் யூஸ் பண்றோம். பாய்சான் ரேஷியோ எந்த தியரியில வருதுன்னு சொல்ல முடியுமா யாராலையாவது? யாராவது நோட் டவுன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். டேட்டா புக் கூட பார்க்கலாம். இல்லைன்னா ஒன் செகண்ட், டேட்டா புக் ஓபன் பண்ணி வச்சேன், இதையும் நான் அப்லோட் பண்றேன். என்ன தெரியுமா? ஸ்ட்ரெயின் தியரி. எஸ், மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரி பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால இதுதான் மியூ. இந்த மியூ வந்து சிம்பிள் வந்து டேட்டா புக்ல இருக்கிறது தான் இங்க கொடுப்பாங்கன்னு கிடையாது. இது வந்து ரெஃபரன்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா நமக்கு வேற ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் போத் ஆர் சேம். இந்த பாய்சன் ரேஷியோ தான் மியூன்றது. இந்த மியூவும் இந்த மியூக்கு பதிலா கொடுத்துருக்காங்க. பட் போத் ஆர் சேம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரிலையும் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஸ்ட்ரெயின் வர்ற தியரிஸ் ரெண்டுத்துலயுமே மியூ யூஸ் ஆகும். ஓகேவா? இதை நீங்க டைரக்டா ஃபார்முலா டேட்டா புக்ல இருந்து எடுத்துக்கலாம். சோ அந்த ப்ராப்ளம், அந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மியூ யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா வேல்யூ. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கிவன் பேஸ் பண்ணி அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா டேட்டா புக்ல இருக்கு, இத அப்படியே அதுல சப்ஸ்டிட் பண்ணும். உங்களுக்கு தேவையான ஃபார்முலாஸ் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த போல்ட்டுக்கான ஃபார்முலா தேவைப்படும். லோட் பை ஏரியால என்ன ஏரியா யூஸ் பண்றோன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இங்க அப்ளை பண்ணிருக்காங்க. 12,000 இஸ் given as PD, that is direct stress. 5/4 d square. d square நமக்கு தெரியாது இல்லையா, அது அப்படியே வச்சுக்கலாம். சிமிலர்லி அதே மாதிரியே தான் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன பண்றாங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு லோட் பாத்தீங்கன்னா 8,000 இருக்கு இல்லையா, அது வந்து 8,000 plus 8,000 எப்பவுமே கிடையாது. ஷியர் ஸ்ட்ரெஸ்னாலே is to be used as 8,000 அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ரெண்டு சைடும் ஆக்ட் ஆகுறதுனால அப்படியே யூஸ் பண்ணணும். டபுள் ஷேர்னா தான் 2 times யூஸ் பண்ணணும். டபுள் ஷேர் எப்ப வரும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இது சிங்கிள் ஷேர் தான். எப்படி இது சிங்கிள் ஷேர் சொன்னேன்? டபுள் ஷேர்னா என்ன ஆகும்? இதே ப்ராப்ளம் டபுள் ஷேர் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா யாராவது? இந்த ப்ராப்ளத்துல இது சிங்கிள் ஷேர். என்னப்பா? 3 லோடு. புரியல. லோடு வந்து 3 வரும் சார். 3 லோடா வரும். கரெக்ட். எப்படி இருக்கும்னா கீழே இங்க இன்னொரு பிளேட் வரும். அப்ப வந்து எப்படி இருக்கும்னா இதுவும் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஷேர். அதே மாதிரி அனதர் இந்த 8,000 அண்ட் அனதர் 8,000 இன் திஸ் டைரக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா இங்க ஒரு இன்னொரு பிளேட் வரும்போது 3 பிளேட்ஸ் வந்தாலே டபுள் ஷேர் வரும். ஓகேவா? டபுள் ஷேர்ன்றது 3 லோடுனால வர்றது. ஓகேவா? சோ அந்த டபுள் ஷேர்னா தான் 2A வரும் ஏரியால. இப்ப இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஷேர் தான், அதுவும் டைரக்டா ஷேர்ன்றதுனால லோட் பர் யூனிட் ஏரியால இதுலயும் அதே ஏரியா தான் வரும். போல்ட்டோட டயமீட்டர்ல தான் இதுலயும் ஆக்ட் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதோட கிராஸ் செக்ஷனை இங்க கட் பண்ணும்போது என்ன ஏரியா வருமோ அதுதான் ஏரியா. எப்பயுமே அங்கதான் ஏரியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இந்த ஷேர் வந்து. சோ தட் ஏரியா ஹஸ் டு பி யூஸ்ட். 5/4 d square. இங்கே அன்னோன் டயமீட்டர் தான். சோ இப்போ நம்ம ரெண்டு டேர்ம்ஸ்லயுமே டயமீட்டர் இஸ் அன்னோன். இப்போ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எதுவும் இல்ல, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான். சோ சிக்மா எக்ஸ் என்னவா இருக்கும்? Similar to the previous problems, principal stress, sigma x will be equivalent to direct stress. இங்க sigma y கிடையாது, ஏன்னா ஒரே ஒரு டைரக்ஷன் தான் சொன்னோம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கு. சோ no y component. most of the problemல y component வராது, sigma x ஓட தான் இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி we can solve. sigma x தெரியும், tau xy தெரியும். இப்போ நம்ம principal stress formula யூஸ் பண்ணிக்கலாமா? principal stress formula பாத்தீங்கன்னா இதுதானே. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் 7.2 டேட்டா புக்ல பாத்தீங்கன்னா இருக்கும். சிக்மா 1,2ல சிக்மா எக்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு, டவு எக்ஸ் ஒய் கால்குலேட் பண்ணியாச்சு, சிக்மா ஒய் இஸ் 0. அப்ப நம்ம சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 கால்குலேட் பண்ணலாம். சிக்மா 1க்கு பிளஸ் யூஸ் பண்ணணும், சிக்மா 2க்கு மைனஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் சால்வ்டு தான். அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கும் ஃபார்முலால பாத்தீங்கன்னா டவு எக்ஸ் ஒய் தெரியும், சிக்மா எக்ஸ் தெரியும், சிக்மா ஒய் இஸ் 0. இப்ப இந்த ப்ராப்ளத்துல அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான் அந்த ஃபார்முலாஸ். சிக்மா 1 ஈக்குவல் டு half of sigma x plus sigma y plus யூஸ் பண்றப்ப இது வந்து maximum principal stress. அதே மைனஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் will be used in minimum principal stress, that is sigma 2. சோ ரெண்டு ஈக்குவேஷன்லயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு டைரக்டா சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஃபைனலா என்ன டேர்ம்ஸ்ல இருக்கும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயமீட்டர்ல வரும் ரெண்டுத்துக்குமே. sigma 3 is 0, ஏன்னா இதுல ரெண்டு இது மட்டும் தான் வருது. ஓகேவா? 2 dimensional தான் நம்ம கன்சிடர் பண்ணும்போது. சிக்மா 3 வராது இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். இப்ப இதுல
சிக்மா 1 சிக்மா 2 தெரியும் இல்லையா? இதை பேஸ் பண்ணி we can calculate all the theories of failure இல்லையா? theories of failureல இந்த சிக்மா 1 சிக்மா 2 அப்ளை பண்ணிக்கலாம். நோட் டவுன் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைட்ல இருக்கிறது. இந்த ஃபார்முலா வந்து கேட் எக்ஸாமுக்கு தேவைப்படும். சிக்மா 1 சிக்மா 2ன்றத அவங்க கால்குலேட் த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னு கேட்பாங்க, கேட் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? கால்குலேட் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ்னு கூட கேட்பாங்க. சிக்மா எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அதை கூட நம்ம கால்குலேட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்னு கூட கேட்கலாம். ப்ராப்ளம் எப்படி வேணாலும் கேட்பாங்க எக்ஸாம் இதுல கேட் எக்ஸாம். கேட் எக்ஸாம்ல டயக்ராம்ஸ் ஒரு சிலதுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்ல டயக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாரி கொஸ்டின்லேயே டயக்ராம் கொடுக்குறாங்க எக்ஸாம்லன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபைடா இருக்கும். கேட்ல அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா they will just provide the question. அதை பேஸ் பண்ணி you have to draw the diagram and solve the problem. சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சிக்மா ஒய் 0 தான். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ல சிக்மா ஒய் வில் பி 0. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், அது பார்ப்போம் நம்ம ஃபியூச்சர்ல. ஏதாவது ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? சார் வெயிட் பண்ணி சார். வெயிட் சார், வெயிட் சார். ஓகே பா, ஓகே. I'll wait. கொஞ்சம் கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் எழுதிருங்க. ஆன்லைன்ல சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட் வீக்ல. இப்பல இருந்து கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இது வரைக்கும் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வரைக்கும் எடுத்தது வரைக்கும் பிபிடி ப்ரொவைட் பண்ணிருக்கேன் கூகுள் கிளாஸ் ரூம்ல. அதை எடுத்து நோட்ஸ் எழுதிடுங்க. ஓகேவாப்பா? ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யாராவது டேட்டா புக் கலெக்ட் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? சீனியர்ஸ் கிட்ட இருந்தோ இல்ல வேர்ல்டு புக் ஷாப்ல கூட ஏதாவது டேட்டா புக் வாங்கிருக்கீங்களா இது வரைக்கும் யாராவது பசங்க? சார் நான் இருக்கா டேட்டா புக்? ஓகே. யாரு? கார்த்திகேயன். ஓகே ஓகே. கொஞ்சம் டேட்டா புக் முடிஞ்ச வரைக்கும் டேட்டா புக் வாங்கிக்கோங்க. ஓல்டு இது இருந்தா கூட ஓகே. வெர்ஷன் மட்டும் ஒரு இது சொல்றேன், அது அந்த டாபிக் இருக்கான்னு பாத்துக்கோங்க. பிளேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுல நான் சொல்றேன், ரெஃபர் செக் பண்றதுக்கு இல்ல. பிரிண்டட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ்க்குள்ள இருந்தா நல்லது. அதுக்கு மேல ரொம்ப ஓல்டா இருக்க போது செக் பண்ணிக்கோங்க. 3 இயர்ஸ் பேக்லக்குள்ள இது பண்ண டேட்டா புக்கா இருந்தா நல்லது. ஏன்னா அதுல கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதெல்லாம் சில கண்டென்ட் இருக்கு, அதெல்லாம் இல்ல பழைய வெர்ஷன்ல டேட்டா புக்ல. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம்னா சொல்லுங்க. நோட் டவுன் பண்றீங்களாப்பா இன்னும் இந்த ஸ்லைடு? ஓகேப்பா, ஓகே. இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் டேட்டா புக்ல இருக்கு 7.2 பேஜ் நம்பர் 7.2. அது அப்படியே அப்ளை பண்றதுதான். இது பாத்தீங்கன்னா சம்வாட் ரிசல்டன்ட் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஈக்குவேஷன்லயே பார்க்கும்போது தெரியும். This is the resultant force caused due to sigma x, sigma y and shear stress. அதனால வரக்கூடிய மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அதே மினிமம்ன்றது some minimum reduced value. Similarly, transverse or shear stress calculate பண்ணோம், maximum shear stress.
ஓகே சார், காப்பி பண்ணிட்டாச்சு சார். ஓகேவா? we'll go to next slide. ஃபர்ஸ்ட் தியரி பேஸ் பண்ணி இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் தியரி என்ன? மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. இப்ப இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி பாத்தீங்கன்னா என்ன டெஃபினிஷன்? பை டெஃபினிஷன் என்னது? எது மேக்ஸிமமோ சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3 whichever is maximum will be equal to sigma y by fs. இங்க sigma y by fs ஆல்ரெடி ப்ராப்ளத்துல கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 100 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஓகேவா? அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணிடுறாங்க. 100 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3ல ஆல்வேஸ் எப்பயுமே பாத்தீங்கன்னா சிக்மா 1 தான் மேக்ஸிமம் எப்பயுமே மோஸ்ட்லி. ஆனா இங்க டெஃபினிஷன்ல மட்டும் ஏன் whichever is maximum கொடுக்குறாங்கன்னா இன் சம் ரேர் கேசஸ்ல தான் சிக்மா 2 will be maximum or sigma 3 may be maximum. ஓகேவா? ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா சிக்மா 1 தான் மேக்ஸிமம் இருக்கும் because that has some formula, positive value in that formula, so it will result in positive and larger value. ஓகேவா? இப்போ இதுக்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும்? அன்னோன் பாராமீட்டர் டயாமீட்டர் இஸ் அன்னோன் இல்லையா? அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். டயாமீட்டர் கால்குலேட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி மேக்ஸிமம் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி அப்ளை பண்ணலாம். இன்னும் என்னென்ன தியரிஸ் இருக்கு அது எல்லாமே அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? இந்த எல்லா தியரிஸுமே பேஜ் நம்பர் 7.3ல இருக்கும் ஃபார்முலா. அது அப்படியே ஒன்னொன்னா அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் தியரி அப்ளை பண்ணியாச்சு. சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா ஒய்ன்றதை ஈக்குவேட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் யூ த டயாமீட்டர். அதே மாதிரி சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 கால்குலேட் பண்ணுவோம் அடுத்ததுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 ஈக்குவல் டு 100ன்னு ஈக்குவேட் பண்ணுவோம். பார்ப்போம் அதையும் எப்படி என்ன ஆன்சர் வரும். ஓகே, இதை நோட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா இதையும் நோட் டவுன் பண்ணுங்க. சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 வேல்யூ என்னன்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணணும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 12.732 இஸ் சிக்மா 1. சிக்மா 2 பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. கவனிச்சிங்களா யாராவது? மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இஸ் இன் நெகட்டிவ் வேல்யூ இல்லையா? நெகட்டிவ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம் அது சொல்ல முடியுமா? இட் இஸ் ஆக்டிங் சம்வாட் ஆப்போசிட் டு த சிக்மா 1. ஓகேவா? அண்ட் நெகட்டிவ்ன்ற சென்ஸ் அது என்னவா இருக்கும்? கம்ப்ரசிவா டென்சைலா இருக்குமா? கம்ப்ரசிவ் சார். கம்ப்ரசிவ். ஓகே, ரைட். கம்ப்ரசிவா தான் இருக்கும் அது. சோ இந்த ப்ராப்ளத்துல ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்றாங்க. சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2, சிக்மா 2 மைனஸ் சிக்மா 3. இங்க ஏன் சிக்மா 3 எடுத்துக்கிறாங்கன்னா இட் இஸ் அனதர் ஒன் ஸ்ட்ரெஸ் டென்சர் காம்போனன்ட் which we have to consider. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 தான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். அதை தான் எடுத்துக்கணும். இதுலயும் whichever is maximum போகும்போது சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 தான் மேக்ஸிமம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா சிக்மா 3 இஸ் 0. அதை பேஸ் பண்ணி வர்றப்ப அது ரெண்டுமே நெகட்டிவ்ல தான் இருக்கும். சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 இஸ் மேக்ஸிமம். சப்ஸ்டியூட் பண்றாங்க அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணதை. இதுலயும் அதே மாதிரி சம்வாட் வேல்யூ ரொம்ப வேரியேஷன் இல்ல, தெரியுதா? 12 mm இருக்குன்னா 14 mm வருது இங்க. சரி, இப்ப 12 mm வருது, ஒரு தியரி பேஸ் பண்ணி 14 mm வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன எந்த டயாமீட்டர் எடுத்துக்கணும் நம்ம ரெண்டுத்துல? 12 எடுத்துக்கணுமா 13 எடுத்துக்கணுமா? அந்த காம்போனன்ட் இப்ப போல்ட் நம்ம டிசைன் பண்றதுக்கு சேஃபா இருக்கணும்னா என்ன டயாமீட்டர்ன்றதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ரெண்டு டயாமீட்டர்ல எதை எடுத்தா சேஃபா இருக்கும்? இன்னும் ரொம்ப ஹைலி சேஃபா இருக்கும். சிக்மா டயாமீட்டர் ஆஃப் 12 mm 14 என்னது? 13 சார். 14. ஏன் 14 சொல்ல முடியுமா? ஐடியா இருக்கா? ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பர்டிகுலர் இதுல ஃபெயிலியர் ஆகுறது எந்த டயாமீட்டர் ஃபெயிலியர் ஆகும்? ரெண்டுத்துல 12 ஃபெயிலியர் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா? 14 mm டயாமீட்டர் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்போது 14 தான் ஃபெயிலியர் ஆகும் இல்லையா? ஏன்னா அதுதான் லார்ஜர் 13 தான் 12 தான் ஃபெயிலியர் ஆகும் இல்லையா? ஏன்னா லார்ஜர் வந்து எப்பயுமே சேஃபா இருக்கும். லார்ஜர் த டயாமீட்டர் சேஃபர் த சிஸ்டம். ஓகேவா? இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் 14 mm டயாமீட்டர் இஸ் சேஃப் அண்ட் ஸ்ட்ராங். ஓகே, இப்போ இதை நோட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். யாராவது எழுதுறீங்கன்னா சொல்லுங்க. Anyone is still writing this slide? Noting down this slide. 1 minute sir. Okay, wait பண்ணு. ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஐ வில் போஸ்ட் இட். அப்ப கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா நோட் பண்ணுங்க, அதுதான் நல்லது.
எப்பயுமே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் அலோவபிள் ஸ்ட்ரெஸ்னாலே இட் இஸ் த ஸ்ட்ரெஸ் கன்சிடரிங் என்னது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும் போது தான் அது வேற, அது வந்து மேக்ஸிமம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் தட் இஸ் that can be withstand by the system. இந்த கேஸ்ல பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்ல அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ன்னு வரும் டேர்ம். ஸோ இட் இஸ் நதிங் பட் கன்சிடரிங் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தான். பட் அங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டேர்ம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது சில ப்ராப்ளம்ல. பார்ப்போம், நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாமா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, சரி. இப்ப இது அடுத்த தியரி என்ன? மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரி. ஸ்ட்ரெயின் தியரினா என்ன ஃபார்முலா இருக்கு? சிக்மா 1 மைனஸ் மியூ இன்டூ சிக்மா 2 பிளஸ் சிக்மா 3. ஆர் இந்த டேர்ம் அப்படியே பாத்தீங்கன்னா டேட்டா புக்ல இருக்கும். இங்க ஒரு பிராக்கெட் மிஸ் ஆகுது, நோட் டவுன் த ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப்டர் சிக்மா 3. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இங்க க்ளோஸ் ஆயிடும். அதே மாதிரி சிக்மா 2 வச்சு சிக்மா 3 பேஸ் பண்ணி வர்றது. இந்த மூணுத்துல விச் எவர் இஸ் மேக்ஸிமம். எது மேக்ஸிமமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே பாத்தீங்கன்னா சிக்மா 1 ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா வருது இல்லையா, அதுதான் மேக்ஸிமமா இருக்கும். இஸ் ஹேவிங் த மேக்ஸிமம் வேல்யூ. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் அதான் மேக்ஸிமமாவும் வருது. இதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவேட் பண்றாங்க. டு பி ஃப்ராங்க் பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா எல்லா தியரிஸ்லயும் நீங்க கால்குலேட் பண்றது அல்டிமேட்டா ஒரே வேல்யூ மாதிரி தான் வரும், நியரர் வேல்யூ தான் வரும், ஆல்மோஸ்ட் சேம் வேல்யூ தான் இருக்கும். பட் இது தியரி தான், நம்ம இப்படிதான் பண்ணியாகும். அவங்க கொஸ்டின்ல 5 தியரிஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கன்னா 5 தியரிஸையும் பேஸ் பண்ணி ஃபார்முலேட் பண்ணி தான் நீங்க கால்குலேட் பண்ணியாகும். பட் இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான இதுதான். இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி வர்றது இருக்கு, அடுத்தது பார்ப்போம். இப்ப இந்த தியரி பேஸ் பண்ணிட்டு சிக்மா 1 மியூ சிக்மா 2 பிளஸ் 3 சிக்மா 3 இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இந்த காம்பனன்ட் தான் கால்குலேட் பண்ண வேல்யூ இஸ் மேக்ஸிமம். இதுலயும் டி வந்து அன்னோனா தான் வச்சிருக்கும். ஓகேவா, அன்னோன் பேராமீட்டரா டி இருக்கு, டயாமீட்டர். அதை கால்குலேட் பண்றீங்கன்னா இதுல 12 mm வருது இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயின் தியரி பேஸ் பண்ணி. இப்ப இதுல ஏன் நம்ம மினிமம் வேல்யூ இருக்கிறத எடுத்தா என்ன ஆகும்? ஏதாவது ஐடியா இருக்கா? மினிமம் வேல்யூ இருக்கிறத எடுத்தா டயாமீட்டர் எடுத்துக்கிட்டோம், இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? நெகட்டிவ்ல வரும். அப்ப அது இன்னும் லோயர் வேல்யூவா இருக்கும். இட் இஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் சேஃப் இல்லையா? ரொம்ப நெகட்டிவ்ல இருக்கிற மாதிரி டயாமீட்டர் இருக்கிறதும் சேஃப் கிடையாது. அதனாலதான் மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கிறோம். எப்பயுமே மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும்போது the diameter also will be maximum. அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது. இதையும் நோட் டவுன் பண்ணிடுங்க. இப்போதைக்கு நம்ம 3 தியரிஸ் பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. மற்ற ரெண்டும் அதே சிம்பிள் லாஜிக் தான். ஃபார்முலாஸ் ஆர் அவைலபிள் இன் டேட்டா புக். டேட்டா புக்ல இதுதான் இப்ப நம்ம யூஸ் பண்றது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பொறுத்து பார்க்கும்போது சிக்மா 1 மைனஸ் மியூ இன்டூ சிக்மா 2 பிளஸ் சிக்மா 3 இந்த டேர்ம், அடுத்த டேர்ம் இந்த காம்பினேஷன் டேர்ம், இந்த மூணுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு we are equating it to factor of permissible stress. அது ஆக்சுவலா ஈல்டுக்கு ஈக்குவேட் ஆனா இட் வில் பி ஃபெயிலியர். நமக்கு சேஃபா டிசைன் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு எஃப்எஸ் கன்சிடர் பண்ணி ஆகும். ஓகேவா? இன்னையில இருந்து ஃபைனல் இயருக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா கிளாஸ். ஃபைனல் இயருக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூன் செகண்ட் இயருக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஆன்லைன்ல. அட்டெண்டன்ஸ் மானிட்டர் பண்றாங்க. நீங்க அட்டெண்டன்ஸ் ஆப்சென்ட் ஆகிறவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் வந்துட்டு இருக்கு. எப்படியும் லெட்டர் வரும், அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ் லெட்டர். கொஞ்சம் பார்த்து அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? ஆன்லைன்ல அதுவும் இல்லாம 4 hours தான் ஒரு நாளைக்கு. நோ ப்ராப்ளம் வித் தட். ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குதுன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இருந்தாலும் லாகின் பண்ண முடியும். நெட்வொர்க் இஷ்யூ இருக்குதுன்னா ஹோல் செக்ஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணலன்னா தான் நெட்வொர்க் இஷ்யூ கிடையாது. சரியா? நீ 1 hour செக்ஷன்ல ஒரு half an hour கூட அட்டெண்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்னா யூ ஆர் நாட் வில்லிங் டு அட்டெண்ட். அவ்வளவுதான். பாத்துக்கோங்க, கொஞ்சம் ஆப்சென்ட் ஆகாம பாருங்க. அட்டெண்டன்ஸ் மானிட்டர் பண்றது தனியா ஒரு டீம் இருக்கு. அதனால கொஞ்சம் ப்ராப்பரா வந்துருக்கு.
இப்பயே நான் அட்டெண்டன்ஸ் மானிட்டரிங் எப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? ஓகே, உங்க நேம் பேஸ் பண்ணி தான் அட்டெண்டன்ஸ் இருக்கு. ஸோ கரெக்டா உங்க நேம் டிஸ்பிளே ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க பர்சனல் மெயில் ஏதாவது யூஸ் பண்றீங்கனாலும் சம்டைம்ஸ் கூகுள் மீட்ல எஸ்எம்இசி மெயில் லாகின் ஆகல, பர்சனல் மெயில் யூஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். நேம் அதுல உங்க நேம் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நேம் தான் ஃபர்ஸ்ட் மெயின் இது அட்டெண்டன்ஸ் மானிட்டரிங். நாங்க நேம் பேஸ் பண்ணி அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? நெக்ஸ்ட் தியரி பேஸ் பண்ணி ப்ராப்ளம் டயமீட்டர் கால்குலேஷனுக்கு போலாம் சார். இல்ல எழுதுறீங்க எழுதுங்க. போலாமா? யாராவது எழுதுறியா? நோ, ஸ்டில் எனிஒன் ரைட்டிங் இட் டவுன்? நோ சார், நோ சார். ஓகே சார் போலாம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். டைரக்டா ஒரே ஃபார்முலா தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. டேட்டா புக்ல கூட பாருங்க, ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரிக்கு ஒரே ஃபார்முலா. இதுல வந்து விச்சர் இஸ் மேக்ஸிமம் வரல, மத்தது மாதிரி இல்ல. இதுல ஏன் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தியரி, மேக்ஸிமம் ஷியர் தியரி, மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி விச்சர் இஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இதுலயும் அதே தான், பட் ஸ்டில் இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னும் போது எனர்ஜி வந்து எல்லாத்தையும் இன்வால்வ் ஆயிருக்கும். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் கன்சிடர் பண்ணி இங்க சால்வ் பண்ணிருப்பாங்க. இதுல ஒன்னு ஃபைண்ட் பண்ணி ஒன்னே ஒன்னு அப்சர்வ் பண்ணீங்களா? ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரின்னு இருக்கு, இங்க டவ் வரல, தெரியுதா? ஸ்ட்ரெயின் தியரி பேஸ் பண்ணி வர்றதுல மட்டும் ஷியர் ஸ்ட்ரெஸ் கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. வெறும் ரெண்டு ஸ்ட்ரெஸ் தான் இதுல. எல்லாத்துலயுமே பாருங்க சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3 மட்டும் தான் இருக்கும். டவ் எக்ஸ் ஒய் இருக்காது. ஓகேவா? டவ் எக்ஸ் ஒய் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணல எங்கேயுமே. டைரக்டா இது உள்ள யூஸ் ஆகுமே தவிர வெறும் ஷியர் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃபார்முலாஸ்ல. டைரக்ட்லி we have to apply only maximum principal stresses தான். ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அந்த ஃபார்முலாவில் பாத்தீங்கன்னா சிக்மா 3 is 0, so you need not consider. இப்போ இதுல டைரக்டா என்ன பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இங்க டைரக்டா ரெண்டே டேர்மா கொடுத்துட்டாங்க. ஏன் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க சொல்ல முடியுமா? இவ்வளவு பெரிய டேர்ம் இருக்கு இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும். இவ்வளோ ஃபார்முலாஸ்ல சிக்மா 1, சிக்மா 2 எல்லாம் போடாம டைரக்டா இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன், எப்படி? எனி ஐடியா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பாருங்க, சிக்மா 1 மியூ பிளஸ் இது இருக்கு இல்லையா, அது அப்படியே இங்க வரும். அந்த டேர்ம் அப்படியே யூஸ் பண்ணிருப்பாங்க. 12.732 மியூ பிளஸ் சிக்மா 1 2 இருக்கு இல்லையா, அது அப்படியே யூஸ் பண்ணிருக்கிறது. சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு மட்டும் தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. இந்த டேர்ம் மொத்தமா என்ன பண்ணிட்டாங்க? 0ன்னு வருது. ஏன் சொல்ல முடியுமா? 1 2 2 3 3 1 சாரி, அது இல்ல, அது மொத்தமா 0 இல்ல இருக்கு எல்லாமே. 2 மியூ இங்க அப்படியே கீழே இருக்கு. அடுத்த லைன் பாருங்க, 2 மியூ சிக்மா 1 சிக்மா 2 பாத்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் தான் 0 ஆகும். சிக்மா 2 சிக்மா 3 சிக்மா 3 சிக்மா 1 பிகாஸ் சிக்மா 3 இஸ் 0. அதே மாதிரி இங்கேயும் சிக்மா 3 இஸ் 0, இந்த டேர்ம் 0. மற்ற எல்லாமே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். சிக்மா 1 ஸ்கொயர் சிக்மா 2 ஸ்கொயர் 2 மியூ, இந்த கேஸ்ல 2 இங்க இருக்கு, 2 மியூ சிக்மா 1 சிக்மா 2 இது ரெண்டுத்தையும் இருக்கு, மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. சிக்மா 3 அண்ட் சிக்மா இந்த ரெண்டு காம்பினேஷன்லயும் 0 ஆயிடுது. சிக்மா 3 இஸ் 0ன்றதுனால இங்க பவர் 2 யூஸ் பண்ண ஸ்கொயர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே பவர் 2ல வர்றதுனால டைரக்ட்லி இங்கேயும் பவர் 2 வரும் இந்த ஃபார்முலா. இதுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா டயாமீட்டர் இஸ் வேல்யூ இஸ் 13. ஆல்மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நியரர் டு 12 13 15 இந்த 14 இந்த மூணு வேல்யூலயே தான் இருக்கும் டயாமீட்டர் வேல்யூஸ். நெக்ஸ்ட் தியரி இஸ் டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி. அந்த தியரிக்கும் ஃபார்முலா இஸ் அவைலபிள் இன் டேட்டா புக். அதே பேஜ்ல அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலா.
இதுக்கு இன்னொரு நேம் பாருங்க, ஆக்டாஹீட்ரல்னு இருக்கு. ஆக்டாஹீட்ரல் ஆர் டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி. வான் மிசஸ் ஹெங்கின்ற இன்னொரு நேமும் இருக்கு. இதே ஃபார்முலா தான் இங்க அப்ளை பண்ணிருக்காங்க. சிக்மா 1 ஸ்கொயர், சிக்மா 2 ஸ்கொயர், சிக்மா 3 ஸ்கொயர் மைனஸ் சிக்மா 1 2 மைனஸ் சிக்மா 2 சிக்மா 3 மைனஸ் சிக்மா 3 சிக்மா 1. எல்லாமே ஃபார் அல்டிமேட் எய்ம் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? டயாமீட்டர் கால்குலேஷன் தான். டயாமீட்டர் கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். இப்போ வந்து எக்ஸாம்ல சிம்பிளி இஃப் தே ஆஸ்க் யூ டு கால்குலேட் யூசிங் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்னு கேட்டாலும் இந்த 5 தியரிஸும் யூஸ் பண்ணணும். சப்போஸ் இஃப் தே மென்ஷன் யூசிங் எனி 3 தியரிஸ்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க எந்த 3 தியரிஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே வந்து அவங்க பர்டிகுலரா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த தியரி மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். எந்த தியரி உங்களுக்கு கொடுக்குறாங்களோ கொஸ்டின்ல 3 தியரினா அந்த 3 தியரி மட்டும் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது. எக்ஸாம்ல எப்படி வேணாலும் கேட்பாங்க, டைம் பொறுத்து ப்ராப்ளத்தோடைய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்றாங்க. டயாமீட்டர் ஆஃப் போல்ட் பை யூசிங் ஆல் த 5 தியரிஸ். என்ன ஆன்சர் வந்ததுன்றது இதுல விச் எவர் இஸ் மேக்ஸிமம் யூ ஹவ் டு டேக். 14 mm தான் இருக்கு மேக்ஸிமம், ஸோ அதுதான் எடுத்துக்கணும். பட் கொஸ்டின்ல எதை சூஸ் பண்ணணும்னு கேட்கல அவங்க. தே ஜஸ்ட் ஆஸ்க் யூ டு கால்குலேட் யூசிங் ஆல் த 5 தியரிஸ். அப்ப லிஸ்ட் பண்ணா போதும். பட் ஆனா ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நம்ம எந்த டயாமீட்டர் சூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் டயாமீட்டர் இருக்கிறது தான். டயாமீட்டர் ஆஃப் 14 mm அதுதான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் இட் வில் பி சேஃப். இப்போ 12 எடுத்தா என்ன ஆகும்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணி தியரி பேஸ் பண்ணி இட் வில் ஹாவ் சம் ஃபெயிலியர். அந்த போல்ட் வந்து ஃபெயிலியர் கூடி சீக்கிரம் ஃபெயிலியர் ஆயிடும். அதனால we have to use only larger diameter. அப்படி இருக்கும்போது 14 mm. ஓகே, இதை முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கீங்களா? இதுல நம்ம 14 mm தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு டேட்டா புக்ல ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இல்லாம ஃபார்முலா இருக்கு, அதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. இன் டேட்டா புக் பாத்தீங்கன்னா சிக்மா ஒய் மட்டும் தான் இருக்கும். பட் ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம எஃப்எஸ் யூஸ் பண்றோம். ஏன்னா சேஃப் டிசைனுக்காக நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த ஃபார்முலா மாறும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கன்சிடர் பண்ணாமன்னா சிக்மா ஒய் தான். மோஸ்ட்லி ப்ராப்ளத்துல அவங்க ஃபெயிலியர் அக்கர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கன்சிடர் பண்ணலாம். ஃபார் அவாய்டிங் ஃபெயிலியர்னாலே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வில் பி கன்சிடர். கம்ப்ளீட்டடா? சார் கம்ப்ளீட்டட் சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் இன்னும் ஒரு ப்ராப்ளம். அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளமா
இந்த ப்ராப்ளம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட we will complete this problem. கொஸ்டின் பாத்தீங்கன்னா லோட் ஆஃப், இது ஆல்ரெடி நம்ம இதே சிஸ்டம் பார்த்துருக்கோம். ஒரு ப்ராப்ளம் வந்து வெறும் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் பார்த்தோம். இப்ப தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம் இந்த ப்ராப்ளம். அதே கிராங்க் தான், லோட் ஆஃப் 15 கிலோ நியூட்டன். அதே மாதிரி இந்த பின்னுல 15 கிலோ நியூட்டன் லோட் இஸ் ஆக்டிங், இங்க ஆக்ட் ஆகுது இல்லையா? 15 கிலோ நியூட்டன் load is acting at this point on the crank pin as shown in the figure. The yield strength of the crank material is 400 Newton per mm square. இங்க yield strength ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? permissible stress ன்னு கொடுக்கிறதுக்கும் yield strengthக்கும் வேரியேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? permissible ன்னு சொன்னாங்கன்னா factor of safety சேர்த்து வர்றப்ப permissible ஆயிடுது. இங்க ஹலோ சார், கிளாரிட்டி இது சார், மண்ணே முடியுங்க சார். ஹலோ கோபாலி, கோபாலி, கோபால், கோபால், கோபால்.
Students, my laptop got rebooted. Few issues on my side. I think we have completed the problem. With that, we will wind up the session. Let me put on the PPT. With that problem, we can wind up the session for today. கடைசியா நம்ம எது பார்த்துட்டு இருந்தோம், அந்த ப்ராப்ளத்துல அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த ப்ராப்ளம் தான் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் ஸ்கிரீன் ஹைட் ஆகும், பரவாயில்ல. கொஸ்டின் மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். பட் லெட்ஸ் ஹேவ் a little intro. ஓகேவா? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க, டயாமீட்டர் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல என்னெல்லாம் லோடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா என்னெல்லாம் லோடு ஆக்ட் ஆகும்? இதுல பெண்டிங் வரும் இல்லையா? நம்ம இதே மாதிரி ப்ராப்ளம் ஒண்ணு பார்த்தோம் முதல்ல, லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். லாஸ்ட் கிளாஸ் கூட இல்ல, அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் தான். இதுல நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம், இந்த ப்ராப்ளத்துல வந்து பெண்டிங் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இதுலயும் ஆக்சியல் இருக்கு, பெண்டிங் இருக்கு. சரி, ஆக்சியல் இருக்காது, பெண்டிங் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இருக்காது. சரி, இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் இந்த ப்ராப்ளத்தை. ஓகே, லெட்ஸ் வைண்ட் அப் தி செஷன் அண்ட் thank you. Thank you, sir. Thank you, sir. Okay. Thank you, sir. Thank you, sir.